வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கத்திரிக்காய் சம்பலோட வந்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் சம்பல் எப்படி சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு ஹீட் ஆன பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இப்போ கடுகு வடிச்சோண்டு வரைக்கும் இதுல வந்து 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு. 10 குட்டி குட்டி வெங்காயம் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரியணும். இப்போ 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு இதில் வந்து ஒரு பெரிய காஞ்ச மிளகாய் வந்து சின்ன சின்ன பிச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் போட்ட அப்புறம் ஒரு 50 செகண்ட்ஸ் இதை பொரிச்சிங்கன்னா காணும். ஸோ இப்போ காஞ்ச மிளகா போட்ட பிறகு 50 செகண்ட்ஸ் ஆகிட்டுது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை பொரிச்சிட்டேன். 2 கத்திரிக்காய் எல்லாட்டிக்கு 270 கிராம் வருது. எடுத்து கழுவி துடைச்சி வச்சிருக்கிறேன். ஈரம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்படி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு வேணும்னா உங்களுக்கு மேல் தண்டை வெட்டலாம். பட் நான் வெட்டையில் எண்ணெய் எடுத்து இந்த கத்திரிக்காய் பூசுங்க. அலுமினியம் ஃபாயிலுக்கும் எண்ணெய் பூசுங்க. அலுமினியம் பேப்பரால் நல்லா சுற்றி கவர் பண்ணி சீல் பண்ணுங்க. இலங்கையில் எல்லாருக்கும் இந்தியாவோ எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த விறகு அடுப்பு இருக்குல்ல, இந்த விறகு அடுப்பை வந்து இந்த தணலை வந்து கொஞ்சம் கிளறி போட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு அதுக்குள்ளே வச்சு மூடி போட்டு சுட்டெடுக்கிறது. ஸோ இங்கே எனக்கு அந்த வசதி இல்லை. ஸோ அதால் வந்து இந்த அவனை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி அடுத்த கத்திரிக்காய்க்கும் எண்ணெய் பூசிட்டு ஸோ இப்போ நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். 350 degrees Fahrenheitல வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 195 degrees Celsiusல இந்த கத்திரிக்காய் மிடில் ரேக்கில் வைக்கிறேன். 45 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 45 நிமிஷமாக இதை பேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சுடுதான், பட் ஸ்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஆறுனா பிறகு இந்த காம்பை பிடிச்சு கொண்டு இந்த தோலை வந்து உரிக்கணும். ஸோ இந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சு விடுங்க. எல்லா தோலையும் உரிச்சிடுங்க. ஓகே, இந்த இருக்கு நான் இப்படி தோலை உரிச்சிருக்கேன். உரிச்சு போட்டு ஸோ இப்படி கட்டிங் போர்டில் வச்சுட்டு இந்த இருக்கு இந்த தண்டை வெட்டி எடுங்க. தேவையில்லை இது. இப்போ இதை நடுவால் வெட்டிட்டு சின்ன சின்ன ஸ்டப் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை பிரம்பா கிள்ளி எடுங்கோ. இந்த இருக்கு இப்படி இதை வட்டி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். ஒரு 7 சின்ன வெங்காயம் வட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. இதில் வந்து 3 சின்ன பச்சை மிளகாய் சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1/8 டீஸ்பூன் போடுறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்குது முதலாம் பால். இதையும் இதில் விடுங்க. இப்படி தான் எங்களோட அம்மம்மா வந்து இந்த சம்பல் செய்கிறவா. இப்போ இதை வந்து ஆகலும் மசிச்சு பிசையாமல் லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து லைம் ஜூஸ் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. ஸோ இதில் 1 டீஸ்பூன் நான் விடுறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க. இந்த இருக்குது நான் தாளித்து வச்ச வெங்காயம் எல்லாம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஸோ இந்த எண்ணெயோடையே நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காணுமாண்டு. இந்த இருக்குது இதுதான் இந்த சுட்டு செய்கிற கத்திரிக்காய் சாம்பல். இது எங்களோட அம்மம்மா செய்கிற முறை. ஸோ இந்த இருக்குது இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது இதுதான் இந்த கத்திரிக்காய் சாம்பல். முடிஞ்சது சூப்பரா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க கமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.